தேவனுடைய பிள்ளைகளே, இயேசுவின் நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவரை துதித்து எல்லாரும் சேர்ந்து நாம் அவரை பாடி மகிமைப்படுத்த போகிறோம். ஒரு அருமையான பாடலை எல்லாரும் சேர்ந்து பாடி தேவனை துதிக்கலாமா? கண்களை ஏறெடுப்பே மாமேரு நேராயன், கண்களை ஏறெடுப்பே விண்மண்ணுண்டாக்கிய வித்தகனிடமிருந்து, விண்மண்ணுண்டாக்கிய வித்தகனிடமிருந்து என்னில்லா ஒத்தாசை எந்தனுக்கே வரும். கண்களை ஏறெடுப்பே மாமேரு நேராயன், கண்களை ஏறெடுப்பே காலை தள்ளாட ஓட்டா ஓரங்காது காப்பவர், காலை தள்ளாட ஓட்டா வேலையில் நின்றிஸ்ர வேலரை காத்தவர், வேலையில் நின்றிஸ்ர வேலரை காத்தவர் காலையும் மாலையும் கண்ணுறங்காரவர். கண்களை ஏறெடுப்பே மாமேரு நேராயன், கண்களை ஏறெடுப்பே கண்களை ஏறெடுப்பே மாமேரு நேராயன், கண்களை ஏறெடுப்பே எல்லா தீமைகட்கும் என்னை விலக்கி காத்திட்டார். எல்லா தீமைகளுக்கும் பொல்லாவோலகினில் போக்குவரத்தையும், பொல்லாவோலகினில் போக்குவரத்தையும் நல்லாத்துமாவையும் நாடோறும் காப்பவர். கண்களை ஏறெடுப்பே மாமேரு நேராயன், கண்களை ஏறெடுப்பே விண்மண்ணுண்டாக்கிய வித்தகனிடமிருந்து, விண்மண்ணுண்டாக்கிய வித்தகனிடமிருந்து எண்ணில்லா ஒத்தாசை எந்தனுக்கே வரும். கண்களை ஏறெடுப்பே மாமேரு நேராயன், கண்களை ஏறெடுப்பே. நன்றி தகப்பனே, எங்களுடைய கண்களை உமக்கு நேராக உயர்த்துகிறோம். வானத்தையும் பூமியும் படைத்த எங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்திலிருந்து எங்களுக்கு ஒத்தாசை வரும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவரே, நீர் எங்களுக்கு உதவியும் ஒத்தாசையும் தருகிற நல்ல தயவுக்காய் உமக்கு நன்றி. தொடர்ந்து கூட இரும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலேயும் கூட சங்கீதம் 57:3 நான் வாசிக்கிறேன். என்னை விழுங்க பார்க்கிறவன் என்னை நிந்திக்கையில் அவர் பரலோகத்தில் இருந்து ஒத்தாசை அனுப்பி என்னை ரட்சிப்பார். தேவன் தமது கிருபையையும் தமது சத்தியத்தையும் அனுப்புவார். அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வசனத்தை நம்ம வாசிக்கும்போது சங்கீதக்காரன் அவருடைய வாழ்க்கையில் உண்டான ஒரு அனுபவத்தை இங்கே சொல்லுகிறார். அந்த சங்கீதத்தினுடைய தலைப்பை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, தாவீது சவுலுக்கு தப்பி ஓடி கெபியில் அவன் ஒதுங்குகையில் தனக்கு நஷ்டம் நேரிடாதபடி அவன் வாசித்த ஒரு சங்கீதம்தான் இந்த சங்கீதமாக இருக்கிறது. என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? என்னை விழுங்க பார்க்கிறவன் என்னை நிந்திக்கையில் அவர் பரலோகத்திலிருந்து ஒத்தாசை அனுப்பி என்னை ரட்சிப்பார். சில மனிதர்கள் நம்மளை விழுங்க பார்க்கிறார்கள். நமக்கு விரோதமாக தீமை செய்து நம்மளை விழுங்க பார்க்கிறார்கள். சில மனிதர்கள் வெளியில் இருந்து நமக்கு விரோதமாக தீமை செய்கிறவர்கள் உண்டு.
சில மனிதர்கள் கூட இருந்து கொண்டே தீமை செய்கிறவர்களும் உண்டு. எந்த விதத்தில் வேண்டுமானாலும் மனிதர்களிடத்திலிருந்து நமக்கு தீமைகள் வருவதற்கு அதிகமாக வாய்ப்புகள் இருக்கிறது. சில நேரம் நம்ம ரொம்ப நேசிக்கிறவங்க, நமக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்கிறவங்க சில நேரம் திடீரென்று நமக்கு விரோதமாக எழும்பி நம்மளை விழுங்க பார்ப்பாங்க. ஆனால் பைபிள் சொல்லுகிறது, அந்த சந்தர்ப்பங்களில் அப்படி என்னை விழுங்க பார்க்கிறவர்கள் என்னை நிந்திக்கையில் பரலோகத்தில் இருந்து அவர் எனக்கு என்ன செய்வாராம்? ஒத்தாசை அனுப்புவாராம். சவுல் எத்தனையோ முறை தாவீதை கொல்லணும்னு சொல்லி திட்டமிட்டு நிறைய கண்ணிகளை எல்லாம் ஏற்படுத்தினான். சவுலுடைய மகளை தாவீதுக்கு திருமணம் பண்ணி கொடுக்க சவுல் தீர்மானித்ததனுடைய நோக்கமே அவனை கொல்லுவதற்காகத்தான். பாருங்கள், எப்படி ஒரு வஞ்சகமான சூழ்ச்சி. மகளை திருமணம் பண்ணி கொடுத்து அவனை வீட்டுக்குள்ளே வரவழைத்து அவனை கொல்லணும்னு சொல்லி ஒருவன் நினைக்கிறான்னா எவ்வளோ பயங்கரமான சூழ்ச்சி. இப்படித்தான் உலகத்தில் மனிதர்கள் நம்மளை பாசங்காட்டி கூட சிலர் கொன்று விடலாம் என்று நினைப்பாங்க, தீமை செய்யலாம்னு நினைப்பாங்க. ஆனால் தாவீது தேவனை மாத்திரம் நம்பி கர்த்தரை மாத்திரம் சார்ந்திருந்ததுனால சவுலனுடைய எந்த சதி திட்டத்திலையும் தாவீது அகப்படாதபடிக்கு பரலோகத்திலிருந்து தேவன் தாவீதுக்கு ஒத்தாசை அனுப்பி அவனை ரட்சித்தார் என்று அவரே சாட்சி சொல்றார். அதனால் இந்த நாட்களில் உங்களுக்கு விரோதமாக சில மனிதர்கள் உங்கள் முதுகுக்கு பின்னால் உங்கள் காதுகள் கேட்காம அல்லது சதியான ஆலோசனை பண்ணி திட்டமிட்டாலும் நீங்கள் பயப்பட வேண்டாம். தேவனை சார்ந்து வாழ்ந்து பாருங்கள். அவங்க திட்டம் போடுற திட்டம் அவங்களுக்கே கண்ணியாக மாறிவிடும். சவுல் தாவீதை கொல்வதற்கு திட்டமிட்டான். ஆனால் கடைசியில் சவுலுடைய நிலைமையை நினச்சி பார்த்தீங்கன்னா பரிதாபமான ஒரு மரணமாய் விடுந்தது. தாவீது பிழைத்தான், தேசத்தை ஆண்டான், அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று பெயர் பெற்றான், இருதயத்திற்கு ஏற்றவன் என்று தேவனால் புகழப்பட்டான். நம்ம ஆண்டவரை உறுதியை பற்றி கொண்டா இந்த பூமியில் மனுஷன் வைக்கிற எந்த ஒரு கண்ணிலையும் தெய்வம் நம்மளை விழவிடாதபடிக்கு ஒத்தாசை அனுப்பி நமக்கு அவர் உதவி செய்வார். சங்கீதக்காரன் 121:1 சொல்லும்போது சொல்றார், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன், வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் என்று. அதனால் உங்கள் வாழ்க்கையில் நெருக்கங்கள் வரும்போது கர்த்தரை நோக்கி பாருங்கள். மனுஷர் உங்களுக்கு விரோதமாக எழும்புறாங்களா? கர்த்தரை நோக்கி பாருங்கள், தெய்வத்தை நோக்கி பாருங்கள். தேவனை நோக்கி பார்க்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் நன்மையான பலனை தந்து பாதுகாத்து ஒத்தாசை அனுப்புவார். சோர்ந்து போக வேண்டாம், நம்பிக்கையோடு இருங்கள். கர்த்தர் இந்த நாளில் உங்களை காப்பார். நல்ல தகப்பனே, எங்களை கண்மணி போல பாதுகாக்கிற உம்முடைய அன்புக்காக, உம்முடைய ஆசீர்வாதத்திற்காக, உம்முடைய நன்மைக்காக எங்கள் தேவாதி தேவனை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். தொடர்ந்து நீர் எங்களோடு இருந்து எங்களை ஆசீர்வதித்து நடத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.